வாழைப்பூ ஆஞ்சாச்சு, குப்பையை கொண்டு போய் வெளியே போடுவோம். எவ்வளோ வேலை கிடக்குது. அம்மா அம்மா, இந்த குப்பையை என்கிட்ட கொடுங்கம்மா. அந்த தோல்ல நான் ஒரு ஏதாவது கிராஃப்ட் செய்கிறேங்கம்மா. எங்களுக்கு போர் அடிக்குதுங்கம்மா. எங்கள் மைண்டில் ஏதாவது திங்க் பண்ணி இதில் ஏதாவது கிராஃப்ட் செய்கிறேங்கம்மா. கொடுங்கம்மா. இவ்வளோ நேரம் அதான் பேசிக்கிட்டு இருந்தோம், போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லி. கொடுங்கம்மா. சரி, இந்தாங்க, இதை எடுத்துக்கோங்க. இதை வச்சு என்னதான் செய்வீங்களோ தெரியல. எப்போ பார்த்தாலும் வீட்டை குப்பையா ஆக்கி போகிறதே தான் வேலை. ஸ்கூல் லீவ் விட்டாலே இந்த வேலை தான். ஏதாவது செஞ்சு 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 குப்பையாக்கி போட்டுறது. என்னால் க்ளீன் பண்ண முடிய மாட்டேங்குது. பிளாக்கி, நீ தான் அதிகமாக கிராஃப்ட் செய்வல, இதில் ஏதாவது செய்ய பார்ப்போம். நமக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டாக இருக்கும்ல. போர் அடிக்குதுல்ல, நமக்கும் மைண்டுக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா கீழே போட போனாங்க. எங்கள் அம்மாட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க அதை என்கிட்ட கொடு பார்ப்போம். என் கையில் நான் வாங்கி பார்த்தேன்னா என் மைண்டில் என்னென்ன கிரியேட் ஆகுதோ அதெல்லாம் நான் ஒரு ட்ராவாக வரைஞ்சிடுவேன். எனக்கு அந்த ஒரு டேலண்ட் இருக்குது தெரியுமா ஃபீன்? இங்கே கொடு, என் கையில் கொடு. இப்போ பார், நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பார். நீ ஏன் அசந்து போயிடுவ தெரியுமா? பிளாக்கி, என்ன செய்ய போற? உன் மைண்ட்ல என்ன தோணுது அதை சொல்லிட்டு செய்ய. எங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்னன்னு யோசிச்சு மண்டையே வெடிச்சிர மாட்டேங்குது. நான் ஒரு பேர்ட்ஸ் செய்கிறேன். கண்டுபிடிங்க பார்ப்போம். என்ன பேர்ட்ஸ்ன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க கரெக்டாக. பிளாக்கி, நீ கால் தானே ரெடி பண்ணிட்டு இருக்க. என்ன பேர்ட்ஸ்னு தெரியல, ஆனா நீ எதுக்கு கால் ரெடி பண்ணிட்டு இருக்க மட்டும் தெரியுது. இன்னும் இதுக்கு கால் ரெடி பண்ணணும். இது வரைக்கும் என்ன ட்ரான்னு தெரியுதான்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆனால் பேர்ட்ஸு நான் ஃபஸ்ட்டே குழு கொடுத்துட்டேன். என்னன்றது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன பேர்ட்ஸ்? என்ன பேர்ட்ஸ்க்கு வால் பெருசாக இருக்கும்? எந்த பேர்ட்ஸ்க்கு வால் படர்ந்து இருக்கும்? ஒன்றுமே கண்டுபிடிக்கல முடியலையே. கால் வேற ரெடி பண்ணுறாளே. இவ்வளோ குயிக்காக ரெடி பண்ணிட்டேன் இந்த பேர்ட்ஸு. பார்க்கவே சூப்பராக இருக்கு. இன்னும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே. பிளாக்கி, ஓரளவு கெஸ் பண்ண முடியுது. ஆனா இந்த பேர்ட்ஸ் தான் சொல்ல முடியலையே பிளாக்கி. இன்னும் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கிறியே. நீங்க கண்டினியூஸாக பாருங்க, உங்களால் கெஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு மரக்கிளையில் அந்த பேர்ட்ஸ் உட்காந்துருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போவாவது கெஸ் பண்ண முடியுதா? இந்த மரக்கிளைக்கு இப்போ நான் லீஃப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லீஃப் வச்சா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு சைட்லேயே நம்ம இன்னொரு லீஃப் அட்டாச் பண்ணலாம். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். 2 லீஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். பிளாக்கி, இது பீகாக் தானே? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பர்ஃபெக்ட்டா அதே மாதிரியே இருக்குதே. இன்னும் பீகாக் அனானி கொண்ட ரெடி பண்ணல நீ. சூப்பர் சூப்பர் பிளாக்கி. ஸ்கூல்லே டிராயிங்க்கு நீ தான் ஃபஸ்ட்டு கலந்துக்குவ. நீ தான் வின்னும் பண்ணுவ. வாழைப்பழ தோல் வச்சு இவ்வளோ சூப்பராக பீகாக் பண்ணிட்ட. மேலே கொண்ட வச்சுட்டா அதுதான் பீகாக் மெயின் அழகே தரும். சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா? இப்போ வெரி எக்ஸலண்ட். நாளைக்கு இதை நம்ம மிஸ்ஸிட்ட கூட எடுத்துகிட்டு போய் காட்டலாம். மிஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கண்ணு வச்சிட்டதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நம்ம இன்னும் உடம்புலையும் நம்ம டிசைன்லாம் பண்ணிட்டோம்னா சூப்பராக ஆகிடும். என்ன எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? தோலை வச்சு குப்பையாக்கி வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா ஒரு சூப்பரான கிராஃப்ட், ஒரு பீக்காக்கே வரைஞ்சி வச்சிருக்கீங்க. வாவ், எக்ஸலண்ட். யார் பண்ணது இது? பரவாயில்லையே. பிள்ளைங்க எதை கேட்டாலும் கொடுக்கணும். அவங்க ஏதாவது ஒன்று செய்ய போய் அவங்களுக்குள்ள திறமை வெளியே வரும் போல. பிள்ளைங்கள சும்மா திட்டாம இருக்கணும். அவங்க கேட்கறத கொடுக்கணும்.
அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுடைய நாலேஜ் வளரும், அவங்களுடைய பிரெயின் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுடைய டேலண்ட் வந்து வெளியேப்படும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அந்த பிளாக்கி தான். பரவாயில்லையே, பிளாக்கி டிராயிங் வரைவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அளவுக்கு சூப்பராக ஒரு லீஃபை வச்சு, தூக்கி போகிற லீஃபை வச்சு செஞ்சுருக்கிறாளே. வாவ், வெரி குட் பிளாக்.